வாழ்த்துக்கள் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரே வருஷத்துல 2 பெரிய பிரஸ்டீஜியஸ் அவார்ட் வின் பண்ணிருக்கீங்க. கேரளா ஸ்டேட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் கமெடியன் அண்ட் நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மர். கண்டிப்பா he deserves a big round of applause. இத சொல்லியானும். வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பா இதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும். எஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் சினிமாவும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஆடியோ லான்ச் தான் இன்றைக்கி ஜிவி பிரகாஷ் சாரை ஃபஸ்ட்டு தான் மீட் பண்ணுறேன். லவ் யூ சார். நான் இவரை மாதிரி தான் நானும் பெரிய ஃபேன் தான். ரீசன்ட்லி உங்களை பாட்டுகள் எல்லாம் நான் கேட்டிருக்காரு. இந்த கோல்ட் அண்ட் ஸ்பாரோ நெஞ்சிலே ஆரோ. லவ் யூ சார். இவரை மாதிரி தானே இன்னும் உங்களோட டே தான். ஓகே, எனக்கு இன்னும் தமிழ் படத்தில் நடிக்கணும்னு நிறைய ஆசை வந்ததுக்கு காரணமே வீரா தீரா சூரா என்ற படத்தில் நடித்த பெரிய ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கு டைரக்டர் அருண்குமார் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அவர் உண்மையான மனிதன் தான், தங்கமான மனிதன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவரை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அவரை கூட ஒர்க் பண்ணணும்னு நிறைய ஆசை இருந்தது. இந்த படம் நடித்ததுக்கப்புறம் எனக்கு சித்தே இருந்தது கண்டதுக்கும் வேறு லெவல், அந்த மாதிரி நான் ஃபேன் ஆகிடுச்சு. தேங்க்யூ அருண் சார். எனக்கு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பேசுவோம். அதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். அவர் என்னை தமிழில் பேசுவார். தேங்க்யூ சார். இந்த ஃபிலிம் முடித்ததுக்கப்புறம், அந்த ரிலீஸுக்கு அப்புறம் உங்களை நான் மலையாளம் நான் சொல்லித்தரும், நான் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ விக்ரம் சார். லவ் யூ சார், லவ் யூ. விக்ரம் சார் எவ்வளோ பெரிய நடிகரான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரை நான் நேரிட்டு பார்க்கும்போது அவர் நடித்த கதாபாத்திரங்களை எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்து. சேது, காசி, சேது, இன்னொருக்கு அன்னியன், பொன்னியின் செல்வன், நிறைய இருக்கு, பிதாமகன் சார், எல்லாமே இங்கே வந்து போச்சு. நான் அப்படியே சாரனை பார்த்துட்டே இருந்தது. இந்த மாதிரி கேரக்டர்லாம் இவங்கள தானே பண்ணது. ஐயோ என்ன சார் அது, நான் அதிசயமாக இருக்கு. ஒரு அதென்ன ஒரு பயங்கரமான ஆள். ஐ லவ் யூ சார். உங்களை போல நானும் விக்ரம் சாரோட பெரிய பெரிய ஃபேன் தான், அது அவருக்கே தெரியும். லவ் யூ சார். இனி எஸ்ஜே சூர்யா சார், அது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் எனக்கு பிடிக்கும். அவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் நியூ தான். நியூ பார்த்ததுக்கப்புறம் நான் சாருடைய ஃபேன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வெரைட்டியான கேரக்டர், அவருடையதாக ஒரு ஸ்டைல் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவரோட இரவி படம் நான் சார்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ரா மெட்டீரியல், அந்த ரா சீன்ஸ், சிங்கிள் ஷாட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன். ரிவர்ஸ் பண்ணி தான் அது பார்த்துட்டே இருக்கும். ஆனால் அது சிங்கிள் ஷாட்டில் அந்த டைலாக் பேசட்டுமா சார்? ப்ளீஸ், தயவு செஞ்சு. கமான். கரெக்டாக எனக்கு வரல, நான் ட்ரை பண்ணலாம். சூப்பர் சார். பொறுத்துக்கிறதுக்கும் சார் அவருக்கே தெரியாது சார். பொறுத்துக்கிறதுக்கும் சுமிச்சுக்கிறதுக்கும் நான் என்ன பொம்பளையா? ஆம்பளை மாமா. ஆண் நடுல் பெண், ஆண் பெண். எவ்வளவா கேவலமா இல்லை சார்? சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இனி இந்த சினிமாவில் அவரை கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். இனியும் பார்ப்போம் சார். இனி இந்த சினிமாவில் நம்ம துஷாரா மேம், நம்ம பிருத்விராஜ் சார், என் அம்மா கேரக்டர் பண்ண அவர், என்னோடய ஒய்ஃபு கேரக்டர், எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஃபிலிமில் ஒரு மெஜிஷியன் இருக்குது. அது யாருன்னா நம்ம கேமராமேன் தேனி ஈஸ்வர் சார். ஐயோ, இந்த படம் ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற கதை. இது 90%
நைட்டு தான். அந்த நைட்டு எப்படி நம்மளை பார்க்குறதோ அந்த மாதிரி செம்மையான லைட்டு சார். எனக்கு தெரியாது, உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இவரை ஃபஸ்ட்டில் நான் பார்க்கும்போது வந்து இவ்வளவோ பெரிய பாஸா, இது என்ன பாஸ் சார். சார் அவரை நான் ஒன்று இமிட்டேட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். அவர் வாய்ஸ் வருமா? சூப்பர். ட்ரை பண்ணுறேன் சார். இவர் பயங்கர ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் சார் கேமராமேனுக்கு எதுக்கு சார் இத்தனை பாஸ் இருக்குது, எனக்கே கொடுத்துரு சார். ஒரு கேமராமேனுக்கு இவ்வளவு பாஸ் எதுக்கு சார், எனக்கே கொடுத்துரு சார். ஓகே சார், நான் ட்ரை பண்ணேன். விக்ரம் சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். சுராஜ் சார் நீங்கள் நல்லா பண்ணிட்டாரு. குமார் கட்டர்ரா, கட்டர் குடுறா. நான் வந்து அவர்கிட்ட ஒரு 5-6 வருஷமா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் வாய்ஸை ஆல்மோஸ்ட் அவரை டச் பண்ணிட்டீங்க சார். நீங்கள் வேற லெவல். தேங்க்யூ. கொஞ்ச நேரம் போல துஷாரா வாய்ஸ்லாம் எடுப்பார் போலயே. துஷாரா வாய்ஸ் இல்லை, நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ரொடியூசர் HR பிக்சர்ஸ், தேங்க்யூ HR பிக்சர்ஸ் ரியா ஷிபு. அவரை முன்னாடி நான் அவரோட ஒரு கூட ஒர்க் பண்ணேன். அது வந்து ஒரு மலையாளம் படம், எல்லாருக்கும் தெரியும். நம்ம முரா, அது பார்க்காதவரை கண்டிப்பாக பார்க்கணும், நல்ல படம் தான் அது. செகண்ட் ஒர்க்கு தான். தேங்க்யூ ரியா ஷிபு, தேங்க்யூ வெரி மச். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்ன நல்லா ஹெல்ப் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் அனைவருக்கும் பின்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எவ்ரி ஒன். எஸ், டைரக்டர் வாய்ஸ் நிறைய. டைரக்டர் வாய்ஸு இல்லை, அது வேறமான வாய்ஸ். நான் தமிழ் ஃபுல் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரோட வாய்ஸ் கரெக்டாக நான் இமிட்டேட் பண்ணுவேன். கொஞ்சம் கூட டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்ல நான் படிச்சுட்டு இருக்கேன்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி. நான் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, இதெல்லாம் அவார்ட்ஸ். அது நான் இந்த மாதிரி கதை, இது கதை அல்ல எனக்கு. நேஷ்னல் அவார்டும் ஸ்டேட் அவார்டும் ஒரே வருஷம்தான் கிடச்சிருச்சு. அதுக்கு கதை அல்ல, இது உண்மைதான். எனக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்குது. சாரி, நான் மேரிடா. எனக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பையன் பிறக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அவார்டு கிடச்சிருச்சு. அப்போ கைதட்டுங்க ப்ளீஸ். ஏன்னா என்ன அப்பா சொல்லாரு, கேட்டு வாங்குறதுக்கு தப்பே இல்லைன்னு. அப்போ நீங்கள் கைதட்டுங்க. ஓகே, 2வது பையன் பிறக்கும்போது எனக்கு 2வது ஸ்டேட் அவார்டு கிடச்சிருச்சு. சூப்பர், தேங்க்யூ. அப்போ நான் 27th வீரதீர சூரன் ரிலீஸ். அது அப்போ நான் நினச்சேன், இது சூப்பர்ரா, இது நல்லா இருக்கு. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும்போது ஒவ்வொரு அவார்டே கிடைச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு 3வது ஒரு பெண் குழந்தை பிறந்தாச்சு. அவர் பிறக்கும்போது எனக்கு வந்து ஸ்டேட் அவார்டும் கிடைச்சிருச்சு, நேஷனல் அவார்டு பெஸ்ட் ஆக்டரும் கிடைச்சிருச்சு. தேங்க்யூ. 4வதா ட்வின்ஸ் பிறக்குது. வீரதீர சூரனுக்கு 2 அவார்ட் பார்சல். இனி ஓஸ்கார் அவார்டு எனக்கு கிடைக்கும்னா நான் 4வது குழந்தைக்கு ரெடி. அப்ப அதுக்காக எல்லாரும் எனக்காக பிரார்த்திக்கணும். என் வைஃபு கிட்ட நானே சொல்றேன். தேங்க்யூ வெரி மச். சார், இருக்கிற அவார்டெல்லாம் அவங்களுக்கு தான் சார் கொடுக்கணும். அவங்களுக்கு வைஃபுக்கு தான் சார் கொடுக்கணும் அந்த அவார்டை. சார் அண்ணா சீரியஸா என்னாச்சு? சோ இப்போ வந்து சுராஜ் சார் வந்து பல குரல் மன்னன் மட்டும் கிடையாது. ஒரு நிமிஷம் சார், இந்த குரலை பார்த்து நீ பாடுவான்னு கேட்டார் பத்தியா? இல்ல, 4 வரி பாடியா நான் ஒரு பீட் பாக்ஸ் பண்றேன். பீட் பாக்ஸிங் பண்ண போறாங்க. கொஞ்சம் பேஸ் கொடுங்க. கொஞ்சம் பேஸ் கொடுங்க சுராஜ் சாருக்கு. தேனீஸ்வர் சாரோட ஜாஸ்தி எல்லாருக்கும் டான்ஸ் பண்ணனும்ல. ஒரு டைம் தான். அந்த ரஹ்மான் சாரோட பாம்பேல அந்த அரபிக் கடலோரம், அதுல மியூசிக் நான் ஏன் குரலால நான் ட்ரை பண்றேன். ராமு சார் மாதிரி வாயிலே அது 4 வரி பாடணும். யார் பாடும்? அந்த அரபிக் கடலோரம். அந்த அரபிக் கடலோரம் ட்ரை பண்ணலாமா? ஜிவி சார் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ண கூடாது. நோ ப்ராப்ளம் சார். சரி வாங்க, நான் பாடுவேன், நீங்க ரேம்ப்ல பீட் பாக்ஸ் பண்ணிட்டு போங்க. அப்பதான் என் பாட்டை நீங்க ஓவர் ஷேடோ பண்ண முடியும். ஆமா, ஓவர் ஷேடோ ஆகும். ரெடி. நிறைய ஊர்ல இருந்து வராது சார் அரபிக் கடலோரம். நீங்க எனக்கு கியூ தரீங்களா? ஓ அப்படி சார். பீட் போட்ட அப்புறம் நான் அரபிக் கடலுக்கு போகணும். ஓகே டன். ஓகே சார். அதுல சார் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு எல்லாமே வரது இல்லையா. எனக்கு 19 நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். அது ஃபுட் ட்ரம் இருக்குது.
ஸ்னேர் இருக்கு, பின்ன மிருதங்க இருக்கு, பின்ன இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கு. அது என்னன்னு எனக்கே தெரியாது, ரஹ்மான் சார் கிட்ட கேட்கணும். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நான் அது காமிக்க போறேன். மேட்ச் பண்றீங்களா? சமத்துல எடுக்கிறேன். அந்த அரபிக்கடலோரம் ஒரு அழகை கண்டேனே, அந்த கன்னி பெண்கள் காதையெடுத்து கண்கள் கண்டேனே. அம்மா 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 ஏ ஏ அம்மா 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 அம்மா. தேங்க்யூ வெரி மச். அப்போ இந்த படத்தை எனக்கு ஒரு மெயின் வார்த்தை சொல்லணும். என்னென்னா, இந்த படத்துக்கு வரும்போது நீங்கள் ஃபேமிலியாக, லவ்வராக, ஓவராலாக, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே இந்த தியேட்டரில் வந்து இது பார்க்கணும். இது ஒரு தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி தான். அதுக்கப்புறம் நான் மெயின் ஒரு வார்த்தை சொல்கிறேன். இது வந்து சாதாரண படம் போல் அல்ல. இது ஃபஸ்ட்டு சீனில் இருந்து, இது தியேட்டரில் வரும்போது கொஞ்சம் நேரத்தை ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் இருந்து கதை ஆரம்பிச்சிடும். ஸோ டோன்ட் மிஸ் ஃபர்ஸ்ட் ஷார்ட். தேங்க்யூ. மார்ச் 27. அதுக்கப்புறமா சினிமா பேசட்டும். தேங்க்யூ வெரி மச். சூப்பர் சார், நீங்க ஒரு ஆல் இன் ஆல் அழகுராஜா சார். தமிழ் அழகா பேசுறீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அருண் சார். உங்களுக்காக ஒரு மலையாள வரி சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு கிட்டு பெர்ஃபார்மர் ஆன, கரெக்ட்டா? அப்படிதானே? ஓ சூப்பர். சூப்பரா. நீங்கள் ஒரு கிட்டு பெர்ஃபார்மர் ஆன, தமிழ் ஆடியன்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் செய்யும். அடிபோலி. தேங்க்யூ வெரி மச். எஸ், தேங்க்யூ சார். we love you sir. நன்றி சார். Thank you, நன்றி thank you. நன்றி நன்றி.